ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வாட்சோட பேட்ரியை காலி ஆயிடுச்சுன்னா எப்படி நம்ம அந்த பேட்ரியை ரீசார்ஜ் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு லோக்கல் பிராண்ட் தான், டசீர். இது இந்த பிராண்டு லோக்கல் வாட்ச் தான். இதுக்கு பட்டன் டைப்பில் சின்ன செல்லு இருக்கும். இதோட செல்லு சொல்லுவாங்க வாட்சுக்கெலாம். பேட்ரி சொல்ல மாட்டாங்க, செல் தான் சொல்லுவாங்க. பட்டன் செல்லுவாங்க இது வாட்சுக்கெலாம். இதை எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணிட்டு எப்படி நம்ம ரிட்டன் இந்த வாட்சை ஓட வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்சோட பேக் டோரை நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு தேவையான முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தெரியுமா? ஒரு ஸ்மால் நைஃப் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக ஒரு நைஃபை அதில் டேப் ஒட்டி எடுத்துக்கினேன், நைஃப் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜரு, அதோட எண்டில் இருக்கிற அந்த போர்ட்டு மட்டும் கட் பண்ணி இப்படி ரெட் கலரு பிளாக் கலர் ஒயரை சீவி வச்சுக்கோங்க. கத்திரிக்கோள் சீவி வச்சுக்கோங்க. ஒர்க் ஆகிற சார்ஜர் இது. ஏதோ சார்ஜர் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் ஒன் ஹேண்டில் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, அதனால் இப்படி வச்சிட்டேன். இந்த ஆங்கிள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த பக்கத்தை ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் இந்தமாரி ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதை ஓரமாக வச்சுட்டு, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு செல்லு திட்டா, இந்த பட்டன் மேலே ரவுண்டாக, இதுதான் நம்ம வெளில எடுக்க போகிறோம். இதுக்கும் நம்மளுக்கு நைஃப் தான் தேவை. இந்த பிளாஸ்டிக் மேலே இருக்குது, இதை நீங்கள் ஆட்டி இப்படி பிடிச்சிக்கின்னு இப்படி ஆட்டினா வந்துடும். நேக்காக யூஸ் பண்ணுங்கள், நேக்காக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லை உடஞ்சிடும், பிரேக் ஆகிடும். இது ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்தமாரி பட்டன் செல் மேக்ஸிமம் எல்லா பிராண்டும் கொடுத்துருவோம். இந்த வாட்ச் எப்பவுமே ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கின்னு கையால் கூட எடுத்து அப்படியே நீக்கினா வந்துடும். வீடியோவில் தெரியணும்னு நான் பண்ணுறேன். இப்படி நீக்கிட்டிங்கன்னா செல்லு வந்துடும். இது பாருங்கள், இதுதான் செல்லு, இதுதான் பட்டன் செல்லு. இந்த செல் தான் நம்மளுக்கு இப்போ சார்ஜ் போட போகிறோம். வாங்க இப்போது அடாப்டர் போகலாம். அந்த அடாப்டர் நான் இப்போது பவர் பாயிண்டில் செருவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே லைட்டு பிளிங்க், உங்களுக்கு லைட் எரியுதா? இது ஸ்டாண்டு மேய்க்குது. நான் இந்த ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணிடுறேன், கேமரா ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நான் கிளியராக பார்க்க முடியும். இதில் ரெட் கலர் பிளாக் கலர் ரெண்டு பேர் வருதா? வருதா? பட்டன் செல்லில் இருங்க, இது எப்பவுமே இந்த குண்டர் இதுக்கிட்ட மேடத்துக்கு ப்ளஸ்ஸு, பேக் சைடு இது மைனஸ்னாவே பிளாக் கலரு வச்சுக்கோங்க.
எப்போவுமே இந்த பேட்ரியை சார்ஜ் பண்ணுறப்போ நேக்காக ஹேண்டில் பண்ணி சார்ஜ் பண்ணுங்கள். இப்படி ஒரு பக்கம் மைனஸில் வச்சுட்டு ப்ளஸ்ஸை ஒரு 15லேருந்து 10 செகண்ட்ஸுக்கு வச்சா போதும். இல்லை அப்படியே கையாலே பிடிச்சின்னு உங்களுக்கு ஹீட் ஆகும் பேட்ரி. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் பேட்ரி சார்ஜ் எடுத்துன்னு அர்த்தம். நான் வைக்கிறேன் பாருங்கள். இதோ இப்படி பிடிச்சிக்கினேன் இந்த கையில். நான் அப்படியே நகத்தில் பிடிச்சிங்கிறேன். ஒரு 30 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஹீட் ஆகும். நான் டைம் ஆகுதுனால நான் இப்போ பாஸ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிட்டு போடுறேன் உங்களுக்கு. நான் என் பேட்ரி ஹீட் ஆகிடுச்சு, நான் எடுத்துட்டேன். ஒவ்வொரு சார்ஜர்லேயும் ஒயர் கலர் மாறும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தமாரி ரெட்டு பிளாக் இருக்கிற ஒயரில் ஒரு பக்கம் வச்சிங்கன்னா, அதாவது பிளாக் வந்து மேடாகிற பக்கம் வச்சுட்டு ரெட்டு வந்து அடியில் இருக்கிற பக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும். இந்த பேட்ரி வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறப்ப நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சார்ஜ் எடுத்துன்னு. ஹீட் ஆகலாம் ஒன்றுமே நடக்கலை, அதுதான் ஹீட் ஆகணும். நான் அதுதான் உங்களோட இது. இப்போ வாங்க நம்ம இதில் போட்டு பார்க்கலாம். நான் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேட்ரி வந்து 30 செகண்டுக்கு மேலே அந்தமாரி நீங்கள் நம்ம சார்ஜரில் வச்சு கையில் வச்சிங்கன்னா அந்த பேட்ரி வந்து பிளாஸ்ட் ஆகும், வெடிச்சிடும். வெடித்து ஒரு லிக்விடு மாரி வெள்ளை கல்லில் வந்துடும் வெளில. பி கேர்ஃபுல், அது மட்டும் வச்சுக்கோங்க. முடிஞ்ச 20 செகண்ட் கூட எடுத்துருங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ நான் எப்படி எடுத்தோமோ அதேமாரி இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்றேன். நீங்களே பாருங்கள், வாட்சு ஓடுச்சா தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போது வாட்சு ஓடுது பாருங்கள். இப்போது இதோட பேக் சைடு இதெல்லாம் நம்ம போட்டுருவோம். போட்டால் வாட்சு பிளேஸ்ட்டு நம்ம வாட்ச் ரெடியாகும். எப்படி எடுத்தோமோ அதேமாரி போடணும். கொஞ்சம் மேக்கப் பண்ணுங்கள் எல்லாத்தையும், அவ்வளோதான். வாட்ச் முடிஞ்சு விட்டது. இதே நம்ம கடையில் போனீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா வாங்கி ஏமாற்றுவாங்க. இது எப்படியும் இதோட டைம் வந்து 2 மந்த்ஸ் இல்லை 1 மந்த்து ஆவரேஜாக வந்துடும். இதோட லைஃப் டைம் வந்து ரிட்டன் நீங்கள் அதேமாதிரி ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே வேறு என்ன வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ தான். இதுக்கடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ண தான் என்னால் ரெடி பண்ண முடியும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருப்பியா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. See you in next video. Bye. Tata.